ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தின் முக்கிய சாராம்சமான இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை குறித்தும் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இயேசு உயிர்த்தெழுந்த உடனே அவர் என்னென்ன காரியங்களை குறித்து பேசினார் என்று பார்க்கும் பொழுது, ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்து, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்து அவர் அதிகம் பேசியதை நாம் பார்க்கிறோம். அதனால் அவர் வாழ்ந்த காலத்தில் ராஜ்யத்தை குறித்து அவர் என்னென்ன சொன்னார் என்பதை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மத்தேயு 13வது அதிகாரத்தில் அந்த ஓமைகளிலிருந்து அதிலும் முதலாவது ஓமையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஓமையில் எல்லா வகையான நிலங்களையும் குறித்து கடந்த சில நாட்களாக நம்ம தியானித்தோம். ஆனால் இந்த ஓமையினுடைய முக்கிய கருத்து வெறும் அந்த நிலங்களை பற்றி மட்டும் இல்லை, இதில் இன்னொரு காரியம் அடங்கியிருக்கு. அல்லது இப்படி சொல்லலாம், இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது, பிரதர், இது இருதயத்தை குறித்து தான் இந்த ஓமை பேசுகிறது. என்னுடைய இருதயம் நல்ல இருதயம். நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு நான் சபையிலே நாட்டப்பட்டு கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம் செய்து கொண்டு வருகிறேன். அதனால் எனக்கு இது வாட் கைண்ட் ஆஃப் வேல்யூ இட் வில் ஆட், அது எனக்கு என்ன காரியத்தை செய்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதை இன்னொரு கோணத்திலிருந்து நான் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு இந்த ஓமையிலிருந்து, அல்லது தேவனுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த ஓமையிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம், இன்னொரு காரியம். அல்லது விளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இந்த ஓமையை இப்படியும் பார்க்கலாம். அதுக்கு ஒரு காரியத்தை நான் உங்கள் முன்னே வைக்கிறேன் பாருங்களேன். இந்த ஓமையினுடைய முடிவில் ஒரு சில காரியத்தை தேவன் சொல்கிறார். முதலாவது அதை இப்படி வாசிக்கிறேன். முதல்ல 13வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அவர்களுக்கு அவர் பிரயுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்போ பேசிகிட்டு இருக்கிற விஷயம் மிஸ்ட்ரீஸ் ஆஃப் ஹெவன். இது சாதாரண விஷயம் இல்லை, இது ரொம்ப சீரியஸான விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா, உனக்கு அருளப்பட்டிருக்கு, அவனுக்கு அருளப்படலை அப்படிங்கிறார். அப்போ உனக்கு சொல்கிறதுக்கு, உனக்கு புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு கொடுக்கப்படவே இல்லை. அப்போது இது எப்பேற்பட்ட விஷயத்தை குறித்து தேவன் பேசிகிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு எம்ஃபசைஸ், ஒரு முக்கியத்துவம் அதில் இருக்குது. அதே இதை சரி, இதனால் இப்போ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12வது வசனத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ உனக்கு அருளப்பட்டிருக்கு, இன்னும் உனக்கு அருளப்படுறதுக்கு என்ன அப்படிங்கிறத குறித்து அங்கே பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அது என்னது உள்ளது எவனோ, அது என்னது இல்லாதவன் எவனோ. இது இயேசுவினுடைய அந்த ராஜ்யத்தை குறித்து அவர் பேச ஆரம்பித்த 13வது அதிகாரத்தில் வருது. அவருடைய கடைசி காலங்களில், அல்லது சிலுவை பாடுகளுக்கு ஒத்த அந்த காலகட்டத்தில் இதே காரியத்தை திருப்பி சொல்கிறத பார்க்கலாம். மத்தேயு 25வது அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படி சொல்கிறார்: உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். இங்கேயும் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். அப்போ உள்ளவன் எவனோன்னு சொல்லி எதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? நான் ஏற்கனவே சொன்னபடி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிரசங்கம் யாரோ பண்ணல, பிரசங்கம் பண்ணுறது இயேசு கிறிஸ்து, அதாவது மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அல்லது வார்த்தையை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறது. அப்படி பிரசங்கம் பண்ணும்போது கூட 4ல் 3 பங்கு வீணாக போயிடுச்சு. பார்த்தீங்களா? 3ல் 1 பங்கு தான் விளைச்சல் வந்தது. ஏன்னா மொத்தம் 4 வகையான நிலங்கள் சொல்கிறார்ல. அப்போது 100% விதைச்சதில் 3% வேஸ்ட்டாக 3 பங்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு. 1 பங்கு தான் விளைச்சலை கொண்டு வந்துச்சு. இது மேபி நம்ம அந்த நிலங்களுக்கு ஒப்பிட்டாலும் இன்னொரு வகையில் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது இந்த கேட்குற கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, அல்லது பிரசங்கத்தை கேட்குற கூட்டம் எப்படி இருக்குன்னா, இதே மாதிரி 4 நிலங்களாக கூட இந்த கூட்டம் இருக்குது. நான் இப்போ யாரை சொல்கிறேன் அப்படின்னா, ரட்சிக்கப்படாத புறஜாதி மக்களை சொல்ல, நம்மளை பற்றி பேசுகிறேன். வசனங்கள் பேசப்படும் பொழுது நம்மளுடைய மனநிலைமையும், ஏன்னா இயேசுவானவரே பிரசங்கம் பண்ணும்போது அப்படி தானே இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த பிரசங்கத்தை நீங்கள் பண்ணும்போது கேட்கும் பொழுதும் எப்படி மனநிலைமை இருக்குங்கிறத குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த பிரசங்கத்தை சொல்லிவிட்டு, இந்த ஓமையை சொல்லிவிட்டு ரட்சிப்பு முக்கியம்பான அதை பற்றி மட்டும் ஆண்டவர் சொல்லாமல் இன்னொரு காரியத்தை கொஞ்சம் எல்லா பேரபிள்லையும் சொல்கிறார். அதாவது எல்லா சுவிசேஷத்துலையும் சொல்கிறார். இந்த பேரபிள் மத்தேயுவில் பார்க்குறோம், மத்தேயு 13வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 9வது வசனம் எப்படி முடிது தெரியுமா? கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அதாவது who has ears to hear அப்படின்னு முடிக்கிறார். கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்கடவன். இதே பேரபிள் எங்கே இருக்குது அப்படின்னா, மார்க்கில் நீங்கள் பார்க்கலாம். மார்க் 4வது அதிகாரம் 24வது வசனம். இந்த ஓமை முடியும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் அப்படிங்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம்னா,
டேக் ஹீட் வாட் யூ ஹியர். எதை நீ கேட்குறேன்னு கவனிச்சு பாரு. கண்டதை கண்ணி தானே கேட்காத, எதை கேட்குறேன்னு கவனிச்சு பாருங்கிறார். இதே ஓமை லூக்காலையும் இருக்குது. லூக்காவில் இதை முடிக்கும் பொழுது லூக்கா 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். அதாவது டேக் ஹீட் ஹவ் யூ ஹியர். அவன் முதல்ல கேட்கிறதற்கு காதுலோன்னு கேட்க கடவன். அடுத்து வாட் யூ ஹியர் ஹவ் யூ ஹியர். சரி, இது அப்படியே அதை 3 நிலங்களுக்கு ஒப்பிடலாம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு கேட்கிறதற்கு காதுலோன்னு கேட்க கடவன். இப்போ நல்லா கவனிங்க. ஏன் இது முக்கியம்னா, அதையும் சொல்லிடுறேன் ஏன் முக்கியம்னு. விசுவாசமானது கேள்வினாலே வரும். அப்புறம் கேள்வினால தான் நம்ம வாழ்க்கையே இருக்குல்ல. கேள்விங்கிறது வசனத்துலேருந்து வருது. அப்போ நம்ம கேட்குறதுலாம் நிறைய விஷயமே இருக்குது. வசனத்தை கேட்குறதுக்கு அப்புறம் தான் விசுவாசம் வருது. விசுவாசத்தினால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே இருக்குது. அப்போது இந்த கேட்குறத விஷயம் ரொம்ப முக்கியம். அப்போ 3 வகையான கேட்கறது இருக்குது. ஒன்று காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு இருக்குது. இன்னொன்று எதை கேட்குறேன்னு இருக்குது. இன்னொன்று 3வது எப்படி கேட்குறேன்னு இருக்குது. சரி, இப்போ இதே அப்படியே இந்த நிலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாமே. இந்த நிலத்தை பாருங்களேன். நிலம் எப்படின்னா வழி அருகே விழுந்த விதை. நம்ம இருதயமும் சிலர் எப்படி தெரியுமா, பிரசங்கம் கேட்கும்போது இந்த வழி அருகே விழுந்த விதை மாதிரி எல்லாத்தையும் போடு பிரசங்கம் கேட்டிருப்போம், சர்ச்சில் தான் இருப்போம், எல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் என்ன பிரசங்கம்னு கேட்டால் அழகாக சொல்லுவோம். அது நிலத்தில் மேலே இருக்குது, உள்ளே இறங்கிச்சானா இறங்கியிருக்காது. இன்றைக்கி கேட்ட பிரசங்கத்தினால நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம், இல்லது நாளை மறுநாள் என்ன மாற்றம்னா அது இன்றைக்கி வேறு பிரசங்கம் கேட்டாச்சு இல்லை. அப்போ அந்த விதை போச்சு. இது வழி அருகே விழுந்த நிலம். நம்மளை பற்றி தான் பேசுகிறேன். இன்னொரு நிலம் எப்படி இருந்துச்சு பாருங்கள். அது ஒரு ஸ்டோனி பிளேசஸ். பிரசங்கம் முடிஞ்ச உடனே, பாஸ்டர் இன்றைக்கி நீங்கள் பண்ண பிரசங்கத்தில் அப்படியே கண்ணீர் விட்டேன் பாஸ்டர், இதுதான் போன வாரம் நடந்துச்சு, அப்படியே ஐயோ தீர்க்க தரிசன வார்த்தை மாதிரி அங்கே வார்த்தை வந்துச்சு தெரியுமில்ல, முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் எப்படி வாழணும் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட வைக்கிற இன்னொரு அப்ரோச். அவர்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணியிருப்பார். நாம் அப்படி எடுத்திருப்போம். இந்த நியூ இயர் அன்னைக்கெல்லாம் எடுத்திருப்பீங்களே ஒரு தீர்மானம் இல்லை. இப்போ இந்த 1ஆம் தேதிக்கு அப்புறத்துலேருந்து நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், இப்படிலாம் இருப்பேன், காலையில் 4 மணிக்கு எஞ்சி ஜோம் பண்ணுவேன், டெய்லி 10 அதிகாரமாக படிப்பேன், இல்லை உபவாசத்துக்கு இப்படிலாம் எடுத்திருப்பீங்க பாருங்கள். அதை இப்போ என்னாச்சுன்னு தெரிலல்ல. அது இப்போ இது எப்படின்னா 2வது வகையான நிலம். சர்ன்னு வளரும், அப்புறம் புஷ்ஷுன்னு போயிடும். இது அடுத்து 3வது ஒரு நிலம் இருக்குது. அது என்ன நிலம்? இங்கே என்ன பண்ணிச்சு இந்த நிலம் பாருங்கள். லைக் த சாயில் அமாங் த தான்ஸ். எப்படின்னா, நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டேன். பட் இந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா பிரதர், இப்போ ஓவர் டைம் வேறு கொடுத்துட்றாங்களா, என்னை நம்பி நிறையா பொறுப்பு வேறு கொடுத்துட்றாங்க பாருங்கள். அதனால தான் பிரதர் பைபிள் ஸ்டடிக்கெலாம் வர முடியல. இப்போ என்ன ஆயிடுச்சு, நிலம் நல்ல நிலம் தான். ஆனால் நம்ம எப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா, இதை விட இது தூக்கிடுச்சு. அப்போது இந்த 3 வகையான நிலங்களை நாம் பொதுவாக இருதயம்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இருதயத்தில் கேட்குற பிரசங்கம் வழி அருகே விழுந்த நில விதை மாதிரி. அதாவது நான் பிரசங்கத்தை கேட்டேன், நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். 2வது வகையான நிலம் எப்படி இருக்குது அப்படின்னா, பிரசங்கத்தை கேட்டு உணர்ச்சியே முடிவுகள் எடுத்தேன், ஆனால் ஒரு வாரத்தில் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. அதுக்கடுத்து நிலம் நான் எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், ஆனால் வீட்டில் 1000 பிரச்சனை பிரதர், வேர்ல்ட்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நாமளும் அதே மாதிரி தான் இருக்கிறோம். சரி, ரொம்ப சிம்பிள், டைரெக்டாகவே கேட்குறேனே. இந்த விடியலை தேடி ப்ரோக்ராமை நீங்கள் ஒருவேளை டெய்லி பார்க்குறவங்களா இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 150 நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட்டு. இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம், உங்கள் இருதயத்தில் இந்த விதை எப்படி விழுந்துச்சு? 30, 60, 100 பலன் கொடுத்துதா? நீங்கள் எப்படி கேட்டீங்க? இதை கேட்குறதுக்கு விருப்பம் உள்ளவர்களாக, மாறுதல் ஏற்படுத்துவதற்கு இருதயம் உள்ளவர்களாக, இதை எந்த உணர்வோடு நீங்கள் கேட்டீங்க, இதை எப்படி கேட்டீங்க, யோசிச்சு பாருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எத்தனையோ பிரசங்கங்களை நாங்கள் கேட்குறோம், எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆன்லைன் வழியாக மற்ற மீடியா வழியாக நிறையா பார்க்குறோம். ஆனால் எல்லா பிரசங்கமும் எங்களுக்குள்ள விளைச்சலை உண்டு பண்ணக்கூடிய பிரசங்கங்களாக இருக்கிறதா எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. எங்கள் நிலம் எப்படி இருக்குது? கேட்கிறதற்கு காது உள்ளவன், கேட்கிறதுக்கு எங்களுக்கு இருதயம் இருக்குதா? மாறுவதற்கு எங்களுக்கு இருதயம் இருக்குதா? நாங்கள் ஜஸ்ட் ஹியர் பண்ணுறோமா, இல்லை ஹீட் பண்ணுறோமா? உணர்வுள்ளவர்களாக நாங்கள் அதை கேட்குறோமா? ஆண்டவரே, என்னென்னமோ கேட்டு ஞாபகத்தில் வச்சுருக்கிற நாங்கள் அதிகமாக இந்த வசனத்தை நாங்கள் கேட்குறோமா? இதை கேட்கும் பொழுது அலட்சியமாக கேட்குறோமா, இல்லை அப்பியாசப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்கள் கேட்குறோமா? கிருபை தாங்க ஆண்டவரே.
விளைச்சல் கொடுக்கக்கூடிய நிலங்களாக மாத்திரமல்ல, விளைச்சலிலும் விருத்தியை உண்டாக்கக்கூடிய நிலங்களாக நாங்கள் மாற எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.